அனைவருக்கும் வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவி விலகுகிறார். இது இன்னைக்கு செய்தி ஊடகங்கள்ல பரவ தொடங்கிருச்சு. பாஜக அதிமுக கூட்டணியின் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நடக்க போகுது. அடுத்த தலைவர் இவர்தான் அவர்தான் அப்படின்லாம் பல செய்திகள் வர தொடங்கிருச்சு. சரி, நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். இந்த காணொளி பதிவு பண்ணக்கூடிய நோக்கம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாமானிய தொண்டன், பப்ளிக், மக்கள் இந்த முடிவை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட காணொளி இது. கண்டிப்பாக உங்களுடைய அபிப்பிராயத்தை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த காணொலியின் நோக்கமே அதுதான். ஏன்னா நிறைய பேர் எப்படா இவர் பதவியை விட்டு இறங்குவார், நம்ம எப்போ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு மேல் எந்த தலைவரும் தொடர்வதில்லை. இது ஒரு ரொட்டேஷன் பேஸில் இருக்குது. இருந்தாலும் இதை ஏற்க தொண்டர்கள் தயாராக இருக்காங்களா, மக்கள் தயாராக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், இல்லை அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கார் அப்படின்னா மேமட்டத்தில் இருக்கிறவங்க இதை பெருமையாக பேசிக்குவாங்க. பட் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்னால பப்ளிக்காகவே சொல்ல முடியாது, நான் பாஜகவை சப்போர்ட் பண்ணுறேன். பாஜகவிற்கோ இல்லை ஹிந்துத்துவா சித்தாந்தத்திற்கோ ஏதாவது ஒரு வகையில் சின்ன ஆதரவு தெரிவிச்சுட்டா, டேய் நீ சங்கியாடா அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதே காலகட்டம், டேய் நான் சங்கி தான்டா அப்படின்னு ஒருத்தன் கர்வமா பெருமையா சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு. எதனால இந்த மாற்றம் அப்படின்னா, சில அரசியல்வாதிகளை பார்க்கும்போது மட்டும்தான் அந்த பர்சனல் கனெக்ட் நமக்கு இருக்கும். இப்போ பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் முன்னாடி இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம காலகட்டத்தில், சமீபத்திய காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள், சீமான் அவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் இவர்கள் பேசும்போது, இவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது, நம்ம பிரதிநிதியா அவர் இந்த விஷயத்த பேசுறாரு, அவர் நமக்காக பேசுறாரு, நம்ம குரலை அந்த இடத்துல பொதுவெளியில எதிரொலிக்கிறாரு. இன்னொன்னு, ஆளும் அரசாங்கத்தின் மீது பல அதிருப்திகள் பொதுமக்களுக்கு இருக்கும். இந்த ஆளும் கட்சி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிகள் பெரும்பாலும் அவங்கள விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இன்று நான் நாளை நீ, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். இன்னைக்கு நான் ஆளுங்கட்சியா இருக்கேன், நீ எதிர்கட்சியா இருக்க. நாளைக்கு திருப்பி இதே ஷிஃப்ட் மாறப்போகுது. அப்போ உன்னைய நான் பெருசா சீண்ட மாட்டேன், என்னைய நீ பெருசா சீண்டாத, அது பட்டும் படாம போகும், நகரும். இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பல குற்றங்குறைகளை இவங்க கண்டுபிடிப்பாங்க, ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது. அதையே தான் அப்படியே தொடரும். இந்த நிலையை மாத்திட்டு நடக்கிறத அப்படியே அப்பட்டமா இப்போ கொண்டு பாருங்க, 2G ஊழலை விட அதிகமான ஊழல் இந்த டாஸ்மாக் ஊழல்ல நடந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வெளியே வருது. இதை பொதுமக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் முயற்சி எடுக்கிறார். பாஜக தரப்புல முயற்சி எடுக்கப்படுது. ஆனா இதுக்கு வலுவான ஒரு எதிர்கட்சியா அதிமுக தரப்புல பெருசா இதை பத்தி அவங்க பேசல. இதற்கு பல உள்நோக்கங்கள் இருக்கலாம். ஏன்னா இதுக்கு முந்தைய ஆட்சியிலையும் இதே தான் நடந்துச்சு அப்படின்னு அடுத்த கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ற விஷயமா கூட இருக்கலாம். இருந்தாலும் ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வீதிக்கு கொண்டு சேர்த்த பெருமை அண்ணாமலை அவர்களை சாரும். அண்ணாமலை அவர்கள் இதை பொதுவெளியில கொண்டு வர மக்களுக்கு பரவாயில்ல, இந்த பையனுக்குள்ள எவ்வளவோ இருக்கு பாரு, எவ்வளவு துணிச்சலா, எவ்வளவு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறான் பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் சாமானிய மக்கள் தரப்புல நம்மில் ஒருவரா இவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அண்ணாமலை காலகட்டத்தில் இந்த ஒரு 5 வருஷத்துல எத்தனை பேர் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பாலும் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு தமிழகத்துல இவர்னால மட்டும்தான் கூடியிருக்கு. அப்படி என்ன இவர் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டா, அந்த டெய்லி பிரஸ்ஸை சந்திக்கிறாரு. பிரஸ்ஸை சந்திக்கும் போது இவர் எழுப்பக்கூடிய கேள்விகள், இவர்கிட்ட எழுப்பப்பட்ட கேள்விக்கு இவர் கொடுக்கிற விளக்கம் இதுதான். அதாவது சித்தாந்தம், புதுசா சித்தாந்தத்தை அவர் உருவாக்கல, கொள்கையிலையும் அவர் உருவாக்கல, என்ன நடந்துச்சு, யாருக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவருடைய ஸ்பீச்சை நீங்க கேட்டீங்கன்னா அது கம்ப்ளீட் ஸ்பீச்சா இருக்கும். பிரஸ்ஸை புறக்கணிக்கணும், ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம, பதில் தெரியாம இவர் ஒதுங்கினதா இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஏன் இன்னைக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல இதை பத்தி அதிகமா நம்ம விவாதிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருமோ. ஏன்னா தலைமை மாறிடுச்சு அப்படின்னா இவர் பெருசா பொறுப்பெடுத்துக்க மாட்டாரோ. இப்போ இவர் வந்ததுக்கு பின்னால் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், அன்றாடம்
நேற்று முதற்கொண்டு டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால் இந்த 100 நாள் திட்டத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழலாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களை ஓராண்டு சிறைக்கு அனுப்பின விஷயமா இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பப்ளிக்கு கொண்டு வந்ததா இருக்கட்டும், குண்டு வெடிப்பு சம்பவம் சிலிண்டர் வெடிப்பு தான் அப்படின்னு ஆளும் கட்சி தரப்புல அதை மூடி மறைக்க முயற்சித்த போது அது தீவிரவாத செயல்தான் அப்படின்னும் பொது வெளிக்கு கொண்டு வந்தவர் அவர். அப்போ இவ்வளவு விஷயங்களை பொது வெளிக்கு ஒரு மனுஷன் வெளிப்படையா தெரிவிக்க என்ன ஆகுது அப்படின்னா ஆளும் கட்சி ஆட்டம் காண தொடங்குது. ஏன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அவங்க பண்ற வேலையை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம நியூஸ்ன்னு டிவியில பார்க்கக்கூடிய நியூஸ் தான். எந்த நியூஸ் சேனல்லங்க இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு எதிரான செய்திகளை நம்ம பார்க்க முடியுது? எந்த சேனல்லையுமே பார்க்க முடியாது. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத அந்த கட்சி தான் முடிவு பண்ணுது. அவங்க முடிவு பண்ணுவாங்க, இவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம அதை தெரிஞ்சுக்குவோம். ஆனால் இந்த போக்கு மாறினது சீமான் அவர்களாலும் அண்ணாமலை அவர்களாலும் தான். இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த பதவியில் தொடராம விலகிறார் அப்படின்னா இதை தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? நிச்சயமா தொண்டர்களால் இதை சந்தோஷமா ஏற்றுக்க முடியாது அப்படின்றது நம்மளுடைய கண்ணோட்டம். ஏன் அப்படின்னா இவரை பார்த்து இவர் பேச்சில் உள்ள இந்த விஷயத்தை புரிஞ்சு இவர் சொல்றது சரிதானே, இவர் கேட்குற கேள்வி நியாயம் தானே, இதுக்கு பதில் சொல்லாமல் நீ ஏப்பா போற, நீ பதில் சொல்லுப்பா அப்படின்னு ஆளும் கட்சி தரப்புல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேள்வி கேட்கணுன்ற ஊந்துதல் பொதுமக்களுக்கு வந்தது. அப்போ இவர் பேச்சு கரெக்டாக இருக்கு, நம்மள்ட்ட எந்த விஷயத்த கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுலையும் தெளிவாக இருக்காரு. மனுஷன் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஆட்டோமேட்டிக்காக ஒரு கனெக்டு பொதுமக்களுக்கும் இவருக்கும் வருது. இந்த பொதுமக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே எவ்வளோ காலம்தான் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது? அப்போது ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா அவன் பண்ணுவான் இவன் பண்ணுவான் அப்படின்னு இல்லாமல் நம்மளும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஊந்துதல் பல பேருக்கு அண்ணாமலை அவர்களால் வருது. இந்த மக்கள் எல்லாமே பாஜகவில் தன்னை இணைச்சிக்கிறாங்க, இல்லை மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அவர்களுடைய பயணத்தை அவர்கள் தொடர்றாங்க. இப்போ இந்த மனுஷன் இனிமேல் அந்த பதவியில் இருக்க போகிறது இல்லை, மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த போகிறது இல்லை, ஆளும் கட்சிக்கு எதிராக குரல் எழுப்ப போகிறது இல்லை அப்படின்னா இந்த இவ்வளவு நாள் ஒரு எனர்ஜியோட ஒரு எந்தோட வந்த மக்கள் இவரால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சிக்குள்ள ஆதரவு தெரிவித்த மக்களா இருக்கட்டும், இல்லை கட்சியில இணைத்த மக்களா இருக்கட்டும், அவர்கள் இதை எப்படி ஏத்துக்குவாங்க? என்னுடைய புரிதல் நிச்சயமா எந்த ஒரு சாமானிய மனிதனும் அபிமானியும் கட்சி அடிமட்ட தொண்டனும் இதை சந்தோஷமாக ஏற்க மாட்டான். அவர்களின் விருப்பம் அண்ணாமலை அவர்களே தொடரணும், அடுத்த எலெக்ஷன்ல தனிச்சு நின்னாவது ஆட்சி அமைச்சு நீங்க தமிழ்நாட்டினுடைய முதல்வரா வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அவங்க இருக்காங்க. தொண்டருடைய புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சரி இப்போ இந்த பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தாதானே இவர் பதவி விலகணும், இந்த கூட்டணி சேராட்டி என்ன, கூட்டணியே வேணாம், நீங்கள் தனியாகவே நில்லுங்க, தோத்தாலும் பரவாயில்ல, நீங்களே எங்களுக்கு தலைவராக இருங்க அப்படின்ற மாதிரியான தொண்டர்களின் குரலும் நம்மளால கேட்க முடியுது. இது இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற எலெக்ஷனில் இவர் கோயம்புத்தூர் பகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ண போறார் அப்படின்ற செய்தி வந்தபோது என்னப்பா நம்ம வந்து இவர் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வருவார், தமிழ்நாட்டை ஆள போறாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவர் பாட்டுக்கு எம்பி எலெக்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்காரு. இவர் ஜெயிச்சு இவர் பாட்டுக்கு எம்பியா போயிட்டாலோ இல்லை மத்திய அமைச்சர் ஆயிட்டாரோ தமிழ்நாட்டினுடைய கதி என்ன? இதை நம்ம எப்படி சந்தோஷமா ஏற்றுக்கிறது? இது கஷ்டமா இருக்குப்பா, பல பேர் வெளியில போயிடுவாங்க, இவரை மாதிரி இனி வரக்கூடியவங்க செயல்படுவாங்களா? எனக்கு என்னமோ ரொம்ப சோகமா இருக்கு, இதை வந்து ஏத்துக்கவே முடியல. இந்த எலெக்ஷன்ல இவர் ஜெயிக்காம போயிட்டாருன்னா நல்லா இருக்கும்ல, ஏன்னா அவர் திருப்பி அவருடைய பணியை தொடங்குவார்ல அப்படின்லாம் அன்னைக்கு பேச்சு இருந்தது. இன்னைக்கு அதே போல ஒரு சூழ்நிலை மறுபடியும் உருவாக்கி இருக்கு. நிச்சயமா அந்த டிஎம்கே ஆட்சியை வந்து அகற்றணும் அப்படின்னா தனித்து போட்டியிட்டு எந்த ஒரு கட்சியாலையும் அவர்கள் ஆட்சியை அகற்ற முடியாது. அப்போ நிச்சயமா கூட்டணி என்பது தேவைதான், இதுல மாற்று கருத்து இல்லை. என்னதான் கூட்டணி என்பது தேவை என்றாலும் இவரின் பதவியை பறித்து தான் அந்த கூட்டணியை அமைக்கணுமா அப்படின்னும் பொதுமக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காணொலியின் நோக்கமே வந்து நம்மளுடைய கருத்தை சொல்லணும் அப்படின்றத விட சாமானிய தொண்டன் என்ன நினைக்கிறான் அப்படின்றத பொது வெளிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இதுல இன்னொரு முக்கிய நோக்கம் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் இந்த 5 ஆண்டுகள் இந்த கட்சியில பாடுபட்டாரு, வந்தாரு, உழைச்சாரு, பல பேரை ஈர்த்தாரு. இந்த சூழல்
இனி வரும் நாட்களில் இவர் அந்த தலைமை பொறுப்பை திறந்துட்டார் அப்படின்னா தொடருமா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இல்லை தொண்டர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து அவரே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான குரல்களை பதிவு பண்ணால் ஒருவேளை பாஜக தலைமை இந்த முடிவை மாற்றுமா அப்படின்றது ஒரு சின்ன முயற்சிக்காக தான் இந்த காணொலி. உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த காணொலியிலேயே நம்ம கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே இல்லை. முதல் முறையா நான் சொல்றேன், உங்களுடைய கருத்தை இந்த விஷயத்துல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது பல பேரை கதி கலங்க வச்ச ஒரு செய்தி மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறவங்களும் சரி, வேற கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருப்பதா பார்த்தோம். இப்போ இந்த ஒரு மனுஷன் இத்தனை வருஷமா வாயவே திறக்கலை அப்படின்னா எங்களை மாதிரி புனிதர்கள் உண்டா நாட்டுல அப்படின்ற மாதிரி பல தலைவர்கள் பேசி இருந்திருப்பாங்க. அந்த தலைவர்களை பத்தி சாதாரண ஒரு மக்களுக்கு கூட சல்லி சல்லியா சுக்கு நூறா உடைச்சு காமிச்ச பெருமையெல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கே சாரும். எவ்வளவோ விஷயங்கள் இவரை பத்தி பெருமையா பேசலாம். ஆனா நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, இவருடைய ஆப்சன்ஸ்ல பாஜகவின் நிலை என்னவா இருக்கும்? இத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க சொல்லுங்க. இந்த காணொலி எத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியுமோ அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒட்டுமொத்த மக்களின் குரல் என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட்டை பார்த்தோ இல்லை உங்களுடைய ஆதரவை பார்த்தோ மேலிடமானது தெரிந்து ஒருவேளை இந்த முடிவு மாறுவதற்கு வாய்ப்பாக இந்த காணொலி ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கும் அப்படின்னா அது நமக்கும் ஒரு திருப்தியை தரும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.